ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஷிஸ் வேர்ல்ட். நான் உங்கள் சஷிகா. இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா விமென்ஸ் டே செலிப்ரேஷன் தான் நம்ம ஸ்கூலில். சூப்பராக போயிட்டுருக்கு, கிராஃப்ட் எல்லாம் போயிட்டுருக்கு. இப்போ வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம். இவங்க வந்து அழகாக அடுக்கிட்டுருக்காங்க. இப்போ இந்த கிராஃப்ட் எல்லாம் போயிட்டுருக்கு. இதை வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஹாய் சொல்லுங்கம்மா. ஹாய். இவங்க எல்லாத்தையும் சேரெல்லாம் அடுக்கிட்டுருக்காங்க. ஆமாம், ரிப்பன் வந்து அப்படியே இது பண்ணலாம். ஆனால் அது பெருசாக வர மாட்டேங்குது மேம். அதில் பெரிய ரிப்பன் இருக்குல்ல மேம், நீங்கள் இது பண்ணியிருந்தது. ஆனால் எப்படி இருந்தாலும் அதுவும் ஒரு 10 நிமிஷம் ஆகும். இது ஒரு 20 நிமிஷம் ஆகுது. அது நெருப்பு வச்சு வாட்டி இது பண்ணணும். எல்லாமே வேலை தான் மேம். மேம் இதை எடுத்து இதில் ஒட்டிடலாம். ஆச்சு, கிராஃப்ட் ஒர்க்கும் போயிடுச்சு. வந்துட்டாங்க ப்ளூ கலர். ஹாப்பி விமென்ஸ் டே. வந்து கட்ட திலகவதி அம்மா வந்து பிடிக்க இதெல்லாம் சாதா மேம் தான் கட்டினாங்க. இவங்க ஃபேஸ் காட்ட வேணாம்னு சொன்னதுனால நம்ம வந்து இதை மட்டும் காட்டுறோம். விமன் எப்போவுமே ஃபேண்டசி வேர்ல்ட்லேயே இருப்பாங்க. தே லவ் ஃபேண்டசி. ஆமாம் மேம், எடுத்து அங்கே வச்சுருங்க. சூப்பர். கரெக்டாக நீங்கள் வச்சிட்டீங்க. செம்மையாக இருக்குல்ல? செம்மையாக இருக்கு. இப்போ தான் நல்லா இருக்கு. அடுத்த வருஷம் ஒரு ரவுண்டு போட்டுரு. அதனால விமன் ஆக்சுவலி ஒரு ஃபேண்டசி வேர்ல்ட்லேயே இருப்பாங்க. ஸோ அதனால தான் ஒரு கண் வந்து மூடி இருக்குது. ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி வச்சது எதனால அப்படின்னாக்கா, விமன் இது நடக்கணுன்னாவே வந்து ஒரு பெர்மிஷன் வாங்கி ஒரு 2-3 பேர்கிட்ட போய் அதுக்கப்புறமா தான் வரணும். ஒரு ஹஸ்பண்டாக இருந்தால் ஹஸ்பண்ட் கிட்ட போகணும், இல்லை பையனாக இருந்தால் பையன்கிட்ட போகணும். நம்ம என்ன நினைக்கிறோமோ, நம்ம என்ன கனவு காண்றோமோ அது பண்ணாமே ஒவ்வொரு நிறைய விமன் வந்து உலகத்துலேயே இல்லை. ஆக்சுவலி 4 செவத்துக்குள்ளாரையே நிறைய விமன் ஃபேண்டசி வேர்ல்ட்லேயே இருப்பாங்க. ஒரு கண்ணு தான் உலகத்தை பார்க்கும், ஒரு கண்ணு வந்து நம்மளுடைய கற்பனை உலகத்துலேயே தான் நம்ம வாழ்ந்துட்டுருப்போம். அது நடக்குமா நடக்காதான்னு கூட தெரியாது. அந்த 4 செவத்துக்குள்ளாரையே முடிஞ்சிடும். 4 செவத்துக்குள்ளாரையே முடிஞ்சிடும் நம்மளுடைய வாழ்க்கை. மேபி யூ ஆர் ஸோ டேலண்டட், ஆனால் வெளியே வர முடியாது. நான் டேலண்டட், இதுக்கும் மேலே என்னால் வெளியே வர முடியல. இவங்க பயங்கர டேலண்டட், வர முடியல. லைஃப்பில் வந்து அது நடக்காமையே நிறைய பேருடைய வாழ்க்கை வந்து முடிஞ்சிடுது. கேட்டாக்கா அது ஆண்கள் சொல்லுவாங்க, உன் வாழ்க்கை இவ்வளோதான், இதோட நிறுத்திக்கோ அப்படின்னுடுவாங்க. நம்ம வாழ்க்கையை வந்து நம்ம டிசைட் பண்ணுறதே கிடையாது, இன்னொருத்தவங்க தான் டிசைட் பண்ணுறாங்க. சூப்பர், தேங்க்யூ. கரெக்டாக பிடிச்சிருக்கீங்க. சூப்பர் மேம், தேங்க்யூ. அதுவும் கிடையாது. நீங்கள் குயின் மேம், எங்களுக்கு நீங்கள் குயின் மேம். சூப்பர், தேங்க். எப்படி ஃபேமிலியெல்லாம் எல்லாம் சமையலெல்லாம் முடிச்சுட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு ஓடுன்னு ஓடி ஒரு 15-20 வயசுக்கு ஓடுறோமா எல்லாரும் ஓடிட்டு இருக்கோம். நமக்கான டைமிங் ஒரு 2 மணி நேரம். அப்போ கூட பாருங்க, இங்கே அது வேலை போட்டாங்க.
10,000 earn பண்ணாங்கன்னா கூட நீங்கள் எல்லாமே செஞ்சு வச்சுட்டு அந்த கரெக்ட் டைமுக்கு போயிடுது. அப்படிதான் ஹஸ்பண்ட்ஸ் வந்து விடுறாங்க எல்லாரையும். ஸோ இவ்வளோ நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு ஒரு விஷயத்த வந்து நம்ம பண்ணணும்னாக்கா அது பெரிய விஷயம். இந்த 2 hours வந்து நீங்கள் வந்துட்டு ஆக்சுவலி நான் 10:30 தான் சொன்னேன். எதனால நாங்கள் 11:15 ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாக்கா அப்பயும் எங்களுக்கு நிறைய பேர் வரல. ஏன்னா அவ்வளோ ஃபேமிலி இஷ்யூ, ஒரு லேடிஸ் தான் எல்லாத்தையுமே இது பண்ணுறாங்க. ஆனால் ரொம்ப முக்கியமானது நம்ம தான். ஆனால் நமக்கு வந்து நம்மளே தான் பாராட்டணும். சரி, உங்களுடைய லைஃப்பில் அந்த ப்ரௌட் மூமெண்ட்டை பற்றி நீங்கள் சொல்லுங்கள், ஏதாவது சொன்னாங்க. ஏன்னா இது இன்னைக்கு வந்து உங்களுடைய டே ஒரு 2.5 hours வந்து எங்களுக்கு நம்பர் அப்படி வச்சுக்கலாம். உங்களுடைய ப்ரௌட் மூமெண்ட் ஏதாவது சொல்லுங்கள். அது மதராக இருக்கிறது பெரிய ப்ரௌட் தான், அதெல்லாம் தெரிஞ்சுப்பாங்க. இது ஹேப்பன்ஸ். ஏன்னா ஒரு குழந்தைய வளர்க்குறது ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரௌட் அதெல்லாம் என் தம்பி சொல்லுவான். என் தம்பி ஒரு ஆள் மட்டும்தான் என்னை நிறைய என்கரேஜ் பண்ணுவான். பண்ணும்போது ஒரே சொல்லுவான், சூப்பர் இதெல்லாம் நீ பண்ணுவியா அப்படின்னும்போது தான் இது எனக்கு சின்ன விஷயமா இருக்கும். ஆனால் அவன் சைட்லேருந்து யோசிக்கும் போது பரவாயில்ல. என் ஹஸ்பண்டும் ஆனால் வெளியே சொல்ல மாட்டாங்க. பட் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் பண்ணிடுவா அந்த கான்ஃபிடென்ட் வந்து சித்தி. நான் நார்மலாக இருக்கும்போது கேனே தூக்க மாட்டேன். ஆனால் இல்லாத போது கேனும் தூக்குவேன், 10 குடம் தண்ணி தூக்குவேன். எங்கள் வீட்டிலலாம் வந்து நீ இவ்வளோ பண்ணுவியா, நாங்களாம் கூட்டி கூட்டி வளர்த்துட்டு அங்கே போய் இவ்வளோ வேலை செய்யறியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாமே வந்து எனக்கு சௌகரியங்களுக்காக நான் யோசிப்பேன். அண்ட் பாப்பா விஷயத்துலையுமே சரி, ஒரு டிசிஷனும் நான் எடுக்கும்போதும் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பண்ணுவேன். யோசிச்சு பண்ணுவேன். நிறைய விஷயம் வந்து எந்தொரு இடத்துலையுமே வந்து அது மிஸ் ஆனதும் ஃபெயிலியர் ஆனதும் கிடையாது. எக்ஸாம்பிள் ஸ்கூல் எத்தனையோ பேர் இப்போவே ஸ்கூல் சேர்க்கிற 5 வயசுக்கு ஸ்கூல் சேர்க்கணும், இவ்வளோ காசு பண்ணுற அப்படின்னு ரொம்ப பிரச்சனை பண்ணாங்க. ஒரே விஷயம், நாங்கள் இப்படி தான் படித்தோம். நான் 9th monthலேருந்து டே கேர் தம்பி
எப்பதான் எனக்கு புரியல. நம்ம எதுக்கு பிறக்கிறோம், அதுக்கு இவங்களே பிறந்தது இவங்களே எடுத்துட்டு போயிடலாம், ஜென்ஸே எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு தோணுது. ஒரு 10 lakhs எத்தனை வருஷம் இவங்க வாழ்ந்துருக்காங்க, எவ்வளவு சம்பாதிச்சிருப்பாங்க, எவ்வளவு நேரம் கொடுத்துருப்பாங்க. அதுவே வந்து ஒரு ஆம்பளை ஆரம்பிக்கணும்னாக்கா சின்னப்பா ஒய்ஃப் நேரம் கொடுப்பாங்க, இல்ல அவங்க அம்மா நேரம் கொடுப்பாங்க, லேண்ட் கொடுப்பாங்க, யாராவது ஒருத்தங்க ஏதாவது ஒன்று கொடுக்குறாங்க. அது ஏன் பிசினஸ் எல்லாம் ஃபெயிலியர் இருக்கும், சக்சஸ் ரெண்டுமே. ஒரு பிசினஸ்ல வந்து 3 years or 4 years நீங்க சஸ்டெயின் பண்ணாதான் அது எது கரெக்ட் எது தப்புன்னே தெரியும். நம்மள வெளியவும் விட மாட்டாங்க, குழந்தைய பார்க்கணும். அப்ப எப்படி ஒரு பிசினஸ் பத்தி நமக்கு தெரியும்? இது எனக்கு ரொம்ப ஆதிக்கமாவே இருக்கு, எனக்கு உள்ளுக்குள்ளே இருக்கு. ஒரு பிசினஸ்னாக்கா நமக்கு வந்து இப்போ ஒருத்தங்கிட்ட வந்து ஒரு 10 கோடி ரூபாய் இருக்குன்னாக்கா 1 கோடி ரூபாய் கொடுக்கறதுக்கு கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை, யாருமே கொடுக்கறதே கிடையாது. வேற யாராவது தேங்க்யூ மேம், நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க. பரவாயில்ல பேசுங்க மேம். ஹாப்பி உமன்ஸ் டே டு ஆல். எத்தனை வருஷமா மேம் ஒர்க் பண்ணுறீங்க? அதுவே பெரிய விஷயம். அதுதான் சொல்ல வரேன். மேரேஜ்க்கு முன்னாடி எனக்கு குக்கிங் வந்து 0, எதுவுமே தெரியாது. 21லயே மேரேஜ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா எனக்கு ஓரளவுக்கு கற்றுக்கணும்னு ஸ்டார்ட் பண்ணும்போது எங்கள் மதர் நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டேன். பட் நான் ப்ராப்ளம் இப்போ அவங்க என் கூட இல்லை. அதுக்கப்புறம் நான் இவன் பிறந்ததுக்கப்புறமா தான் நான் குக்கிங் ஒர்க்கும் பண்ணணும், பசங்க 2 பேரையும் பார்க்கணும். பட் நோ ஒன் பாதரிங் அபவுட். ஸோ தட் டைம் ஐ ஃபீல் ஓகே, நம்மளால இதெல்லாம் பண்ண முடியும், எல்லாமே என்னால் மேனேஜ் பண்ண முடியும். பிகாஸ் நான் கெரியரில் கொஞ்சம் லேக் ஆனதான். பட் ஸ்டில் நீங்கள் சொன்ன மாதிரி 5,000 or 10,000 தட் இஸ் செகண்டரி. பட் நமக்குன்னு ஒரு இண்டிவிஜுவல் மணி வேணும், அதுக்காக நான் போகணும். தென் ஐ சப்போர்ட்டிங் மை மாம். நான் வந்து என்னோட பாதி சேலரி இப்போ வரைக்கும் என்னோட மாம் கொடுத்துருக்கேன். எத்தனை பேர் கொடுப்பாங்கன்னு ஆஃபீஸில் நான் ஷேர் பண்ண வரைக்கும் எல்லாரும் அம்மாவுக்கு செய்வீங்களா இப்படி நினைக்கணும். நான் எங்கள் அம்மாவுக்கு செய்வேன், ஏன்னா நாங்கள் 2 பேருமே கேர்ள்ஸு, எங்கள் அம்மா சப்போர்ட் கிடையாது. ஸோ அஃப்கோர்ஸ் நான் ஹேவ் டு சப்போர்ட். என் தங்கச்சி செய்கிறா, அது செகண்டரி. பட் நான் பண்ணணும் ஏதாவது அட்லீஸ்ட் ஒரு 3,000 4,000 அவங்களோட ப்ராடக்ட் பண்ணிக்க ஹேவ் டு கிவ். ஸோ அதுக்காக நான் இப்போ இல்லை, என்னோட ஹெல்த் கன்சர்ன் நல்லா இருக்கு, நான் வேலைக்கு போவேன். பட் அதுக்கு நான் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து பண்ணணும்னு நான் வாஸ் எக்ஸ்பெக்டிங். தட் இஸ் த டைம் ஐ ஃபீல் வெரி ப்ரௌட். ஓகே, நம்மளால முடியும். ஒரு பையன் இருந்தால் என்ன பண்ணிருப்பானோ அதை நான் அதை பண்ணுறேன். அது எனக்கு வந்து ரொம்பவே ஒரு என்கரேஜ்மெண்ட். சீரியஸ்லி பட் மை ஹஸ்பண்ட் சப்போர்ட். எனக்கு இந்த விஷயத்தில் ரொம்ப சப்போர்ட்டிவ். என் பசங்களை பார்த்துக்கிறதா இருக்கட்டும், என்ன விஷயமா இருந்தாலும் இவன் சப்போர்ட் தான். அந்த சப்போர்ட்டும் எனக்கு வேணும். தனியாக பண்ணிடப்படி சாதிச்சிடணும்னு நினைக்க முடியாது. பட் எல்லாருக்கும் கிடைக்குமா எனக்கு தெரியல. பட் எனக்கு அது காட்ஸ் கிரேஸ் கிடைச்சிருக்கு ஹஸ்பண்ட் சைட்லேருந்து. ஸோ அந்த டைம் வந்து ஐ ஃபீல் வெரி சூப்பர் கிரேட். நீங்கள் இப்பயும் பேட்டியை பார்த்துக்கிறீங்களா? பெரிய விஷயம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். நானும் வந்து ஒரு 15 இயர்ஸாக டீச்சராக ஒர்க் பண்ணியிருக்கேன். சூப்பர். ஆனால் அதில் எனக்கு கொஞ்சம் ப்ரௌட் தான். அப்படியே சொல்லுவாங்க, நீங்கள் இவ்வளோ நாள் குடும்பத்தையும் பார்த்துட்டு வேலைக்கும் போயிட்டு வந்து குடும்பத்தை நல்லா சமாளிச்சேன். ஏன்னா நாங்கள் வெளியே வந்துட்டு எங்களுக்கு ஏர்னிங் எதுவும் இல்லை. அதனால் நானும் அவர் ஹஸ்பண்டுக்கு வேலை கம்மியாக இருந்துச்சு. அதனால் நான் வேலைக்கு போய் நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும்னு ஒர்க் பண்ணி எப்படியோ சமாளித்து 15 வருஷம் வேலை செஞ்சேன். அதுக்கப்புறம் இந்த பசங்களாம் வந்தப்புறம் அந்த குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு இவங்களையும் பார்த்துக்கிட்டு எப்படியோ சந்தோஷமாக ஓடிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. பெரிய விஷயம். இவங்க இப்பயும் அந்த குழந்தைய வந்து டெய்லி இவங்க தான் மேம் வராங்க மேம், வந்து விட்டுட்டு அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, விமனுக்கு மட்டும் ரெஸ்டே இல்லாமல் இருக்கு மேம். சண்டே ஆனாக்கா ஜென்ஸ் லீவு, நமக்கு அப்போ தான் உட்காந்து நிறைய வேலை கொடுப்பாங்க எக்ஸ்ட்ரா. அதனால சூப்பர் மேம், நீங்கள் எல்லாருமே அச்சீவ் பண்ணாங்க. இப்போலாம் பொண்ணு அச்சீவ் பண்ணாங்க. ஹாப்பி உமன்ஸ் டே. நான் வந்து உறஞ்சதே ஒரு ப்ராப்ளம் தான் சீரியஸில். ஸோ ஃபர்ஸ்ட் எப்படின்னா எல்லார் லைஃப்லையும் 3 men வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் சொல்லுவாங்க. அப்பா, கூட பிறந்தவங்க, அப்புறம் ஹஸ்பண்ட். ஸோ என்ன பார்த்தா எங்கள் 3 பேருமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்காங்க என்னோட லைஃப்பில் நான் சொல்லுவேன். ஸோ அப்பா எப்படின்னா நான் ஒரு தம்பி தான். ஸோ தம்பி வந்து டிப்ளமோ தான் படிக்க வச்சாங்க. பட் என்ன அப்பா பிஇ வரைக்கும் படிக்க வச்சாங்க. இஃப் யூ வாண்ட்னா எம்இ கூட படி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அப்போ எல்லாரும் சொன்னாங்க, ஏன் பொண்ணை போய் இவ்வளோ படிக்க வைக்கிற, போதும் மேரேஜ் பண்ணிடுறோம்னா, இல்லை இல்லை நான் படிக்கல, என்கிட்ட அவ்வளோ இதுவும் இல்லை, பேக்ரவுண்டும் இல்லை. ஸோ ஒரு ஏஜ்க்கு அப்புறம் அவள் என்னையும் எதிர்பார்க்கக்கூடாது, யாரையுமே எதிர்பார்க்கக்கூடாது. அது வந்து எங்கள் அப்பா சொன்னாங்க. அப்போ எனக்கு புரியல, ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமாக இருந்தது. நான் கேட்டோடனே ஓகே சொன்னாங்க. ஐ ஆல்சோ ஸ்கோர்டு ஃபர்ஸ்ட் ரேங்க் இன் ஸ்கூல் இட்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நானும் படித்தேன். அப்புறம் உடனே ஜாபும் கிடச்சிச்சு, பிளேஸ் ஆனேன், நல்லா ஒர்க் பண்ணுறேன். ஸோ
எங்களுக்கு மேரேஜ் பண்ணோம். அப்புறமும் ஒர்க் பண்ணுறேன். ஸோ அப்புறம் எங்களுக்கு மேரேஜ் ஆகி கொஞ்ச நாள் குழந்தை இல்லை. ஸோ எல்லாரும் ஒரு பிரேக் எடுத்து இப்போ ஓடிட்டே இருக்கிறதுனால தான் உனக்கு இல்லை அப்படின்னு எவ்ரிபடி அது ஒரு இது போட்டாங்க. சரி ஓகே வழியில் ஒரு பிரேக் எடுப்போனே அவங்க சொந்த மாதிரியே அடுத்த போடுது. அப்புறம் 1 year நான் போட்டுமா அப்படின்னு இல்லை குழந்தைய பார்த்துக்கணும் இரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு 5 years வந்து ஒரு பிரேக்கு. ஒரு 2 yearsலேருந்தே நான் ஒரு சண்டை போட்டே இருப்பேன்னு வச்சுக்கோங்க. திடீர்னு மூடு வந்துடும். என்னடா சமையல் பண்ணுறோம், பாத்திரம் விளக்குறோம், துணி துவைக்கிறோம், என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு ஒரு தோணிட்டே இருந்துச்சு. ஸோ ஒரு 5 yearsக்கு அப்புறம் வீட்லேயே கொஞ்சம் ஒரு ஃபினான்ஷியல் இஷ்யூவாக இருந்தது. இதுதான் நம்ம இப்போதான் ஒரு ப்ரெஷரை போட்டு ஓட்டிடணும் அப்படின்ட்டு போட்டுருந்தேன். அப்புறம் வந்து எல்லாரும் என்னோட மதர் நல்லா நீ போ நான் பார்த்துக்குவேன் குழந்தைங்க அப்படி. எனக்கு என்னன்னா யாரையுமே நான் ஃபுல்லாக டிபெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது என்னோட ஒரு தாட்டு. அம்மாவாக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி, ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, மாமியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கான், இன்னைக்கு நீங்கள் குழந்தைய பார்த்துக்கோங்க, நான் போய் தான் அப்படின்னா எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு நான் ரொம்பவே கான்ஷியஸாக இருக்கேன். ஸோ நான் இல்லை எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் எப்போ கிடைக்குதோ அது வரைக்கும் எனக்கு ட்ரை அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி ஒரு பெரிய எம்என்சியில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் 1 year ஆச்சு. ஸோ வந்து இப்போ எல்லாம் ஒர்க் பண்ணுறேன், எல்லாம் பண்ணுறேன். ஸோ என்னோட ஹஸ்பண்ட் வந்து பயங்கர சப்போர்ட் இருக்கு. போனாலும் போ, இல்லை நான் போனனாலும் சரி போ, இது பண்ணுங்க, இது முடியலன்னா ஓகே நான் பண்றேன், இல்ல முடியலையா அதுக்கு என்ன பண்ணணும், சரி ஓகே அதையும் பண்றேன், ஓகே அந்த மாதிரி. அதுக்காக சண்டை இருக்காதா, சண்டை இல்லாத வீடு எங்களுக்கு இருக்கு. ஸோ எவ்ரிபடி இருக்கு. ஸோ பட் நான் படிச்சு பண்ணோம். அப்புறம் அப்பா அம்மாவுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சோம். என்னால் முடிஞ்ச என்ன ஃபினான்ஷியல் சப்போர்ட் எல்லாமே பண்ணேன். தம்பிக்கும் இப்போ என்ன ஃபினான்ஷியல் அது பண்ணுறேன், வீட்டையும் பார்த்துக்கிறேன். சம்டைம்ஸ் கிடைக்கும் போது ஒரு மாதிரி இருக்கும் போது இதெல்லாம் யோசிக்கணும். சரி நோ நீ ஒரு பெரிய ஆள் இப்போ அவனுக்கே அப்படிங்கிற மாதிரி இப்போ கூட ஷாரதா மேம் பொண்ணு +2 படிக்கிறாங்க. அந்த குழந்தைங்க எக்ஸாமினேஷன் போகும்போது +2 சில பேர் பேசிட்டு இருக்காங்கன்னா +2 முடிச்சோடனே கல்யாணம் பண்ணிடணும். அது ஏன் லேடிஸ்க்கு மட்டும் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எனக்கு ஒன்றும் புரியல. பாய்ஸுக்கு வேற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதுவும் எனக்கு புரியல. அது எப்படி அது அவங்க படித்து முன்னுக்கு வரவே முடியாதா, இல்லை வெளியே போகக்கூடாதா, இல்லை படிக்கக்கூடாதா? அதே மாதிரி வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு நான் நினைக்கிறேன்னாக்கா, உங்களுடைய சித்தப்பா இருக்கலாம், உங்க பையன் இருக்கலாம், யாராக இருக்கட்டும், பெண்களை வந்து கொஞ்சமாவது மதிக்க சொல்லுங்க. அதே மாதிரி நீங்கள் தோசை சொல்றீங்களா, ஆம்பளை பசங்களா அவங்களே தோசை சொல்லுங்க, அவங்கள நம்ம சொல்லலாம் குழந்தைய போய் இப்படி பண்ற அப்படி கிடையாது. பசங்க வந்து தோசை ஊத்துறாங்க, தோசை சாப்பிடுறதுல யார் ஊத்துனா என்ன எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னாக்கா அது ஒரு செப்பரேட்டா வச்சுருக்காங்க. இவங்களுக்கு இந்த வேலை, இவங்களுக்கு அந்த வேலை அப்படின்னு. ஆனா லைஃப் லீட் பண்ணிட்டு 2 பேர் தான். நீங்க வேலைக்கு போறீங்கன்னா இப்போ சொன்னீங்கன்னா மேம் எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா என் பொண்ணு என் பையன் தான் சொல்லும் போது கட்டுறது இல்லை நான் இதை பண்ணட்டுமா நான் அதை பண்ணட்டுமா பண்ணுடாங்க. அதே மாதிரி அதே மாதிரி லேடிஸ் பேசும்போது என் தம்பி குக் பண்ணும்போது வந்துட்டு ஆனியன் கட் பண்ணி தரது, என்ன பண்றது, எதாவது பண்ணட்டுமான்னு ஹெல்ப் பண்ணாங்க. நான் சமைக்கும் போதும் நான் என்ன எதாவது ஹெல்ப் பண்ணுறேன், கட் பண்ணி தரணும் அப்படின்னு பண்ணுவாங்க. இப்போ இட்டாலியில இருக்காங்க, அவனே சமைச்சு அவனே அங்க நின்னது தான் எனக்கு இப்போ ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். எல்லாருமே கத்துக்கணும்னு சொல்லுவாரு. அது நேச்சுரல். இது கேர்ள்ஸோட வளர்ப்புல தான் இருக்கும். அதுதான் நான் சொல்றேன். குழந்தைய வளர்க்குறாங்க அப்படிதான் இருந்தாங்கன்னா அப்ப அவங்க அம்மா அதை வந்து வளர்த்துக்காங்க. பொண்ணு பையன் டிஃப்ரெண்ட் பார்க்கல. ஈவன் 40s 50s அப்படி வளர்ந்துருக்காங்க. இப்போ உள்ள ஜென்ரேஷன் கூட ரொம்ப மோசமா இருக்காங்க, செய்யக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு அவங்களோட வளர்ப்பு தான் அந்த மாதிரி. நீ பண்ணாத நிறைய வருது. அவங்க வேலை செய்யாம ஒரே இடத்துல உட்காந்துட்டு போனை பார்த்துட்டு போன் இந்த பேப்பர் ஏதோ ஒன்று அவங்கவுங்க ஏஜுக்கு படிச்சுட்டு டக்கு 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 டக்குன்னு ஹார்ட் அட்டாக்ஸ் வந்து உட்காந்துட்டே இருந்தா என்னமா பாடி எல்லாமே அப்படியே ஒரு ஜாயின் ஆகி அப்படியே உட்காந்து ஒரு மிஷின் ஓடாம இருந்தா என்ன ஆகும் அப்படின்னா
இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணேன். பாப்பா ஃபஸ்ட்டு பிடிஜி டே கேர் விட்டு ஜாப்பில் ஜாயின் பண்ணேன். ஆனால் அந்த டே கேர் விட்டு என்னால் ஜாப் போக முடியல, ரொம்ப கஷ்டமாக. நைட் ஷிஃப்ட் தான் மேக்ஸிமம் வந்துட்டு நான் ஜாப் ரிசைன் பண்ணிட்டேன். ஆக்சுவலி எங்கள் அம்மா நான் 10th முடிச்சுட்டு என்ன சொன்னாங்கன்னா, நீ என்ன படிச்சிருந்தாலும் ஏதாவது ஒரு ஸ்கில் கற்றுக்கோ அப்படின்னாங்க. டைலரிங் ஏதோ ஒரு கற்றுக்கோ அப்படின்னாங்க. ஆக்சுவலி எங்கள் அம்மா அப்பா சொன்னால் நான் சும்மா தான் பண்ணேன் டைலரிங் போய் அப்புறம் நான் வந்து ஃபேஷன் டிசைனிங் முடிச்சேன் டிப்ளமா. இப்போ எனக்கு அது பார்த்தீங்கன்னா அதுவே என்னோட மேஜர் பிளானாக இருக்குது. ஏன்னா இதுக்கப்புறம் பொண்ணு நம்ம எங்கேயும் நைட் ஷிஃப்ட் தான் போகணும், எங்கேயும் விட்டுட்டு போக முடியாது. போக போக நமக்கு கஷ்டமே தவிர எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ பாப்பா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஃபேஷன் டிசைனிங் தான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருக்கோம். அதுலேயும் நம்ம பர்ஃபெக்ஷனாக இருக்கும், ஏனோ தமிழ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணால் அவங்களுக்கு டைம் கொடுக்காது வைக்கணும். நம்மளால் அதுலேயும் பாதி இதுலேயும் பாதி கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போட கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் ஆகும்னு சொல்லிட்டு நான் அதையும் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். நான் மேக்ஸிமம் எப்போவே யாரும் டிபெண்ட் பண்ண மாட்டேன். எனக்கு சி செக்ஷன் தான், என்னோட சி செக்ஷன் செகண்ட் இயர்லேருந்து பாப்பா நான் தான் டேக் கேர் பண்ணிக்கிறேன். என்னோட மதுரையிலலாம் இருந்தாங்க வீட்டில், பட் அவங்க கேன்சர் பேஷண்ட். அவங்க வந்து எனக்கு எந்த ஹெல்ப் பண்ணலை, நான் தான் அவங்க பார்த்துக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் எப்போவுமே யாருமே டிபெண்ட் பண்ணிக்கிறேன். நான் இருந்தாங்க யாருமே டிபெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் பண்ணி பழகிட்டீங்கன்னா நம்ம அதுக்கு அடிக்ட் ஆகிடும். திருப்பி நம்மளால் நம்மளோட ரிசோர்ஸுக்கு நம்மளால் கண்டுபிடிக்காது. ஸோ இருந்தாலும் மேக்ஸிமம் யாருமே டிபெண்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு வேண்டியது நீங்களே பண்ணிக்கோங்க. நான் எல்லாமே யூஸ் பண்ணுவேன். சூப்பர் மேம், தேங்க்யூ. லாஸ்ட் இயர் ஆனுவல் டேல என் பையனோட ஸ்டேஜ் அவார்ட் வாங்கினது தான் என்னோட ப்ராப்ளம். யாருமே முடியாது ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் நான் என் பையனோட சேர்ந்து வாங்கினது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வேலைக்கு போகணும்னு ரொம்ப ஆசையாக தான் இருக்குது. 2 பேபி இருக்கிறதுனால போக முடியல. ஹஸ்பண்ட் ஆனால் சப்போர்ட் பண்ணுறாங்க. வீட்டுக்காக சேர்த்து போக முடியல. வீட்டிலே நான் மட்டும்தான் நிறைய ஆசைப்படுறது. அதனால் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் கண்டிப்பாக போவேன்னு நான் ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவேன். தேங்க்யூ மேம். ஏன்னா வந்து எனக்கு வந்து கல்யாணம் இன்னும் என்னை வந்து ரொம்ப ஆக்கியிருக்கேன். ஐ வாண்ட் மேரி வித் ஆஃப்டர் மேரேஜ். ஆஃப்டர் மேரேஜ் வித் ப்ரெக்னென்சி கூட ஐ வாண்ட் மை யூட்டரஸ் இஸ் பை பார்ட்னர். இட்ஸ் கைண்ட் ஆஃப் 2 யூட்டரஸ். ஸோ கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட் அந்த 10 மாதமும். அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த 10 மாதத்துல அம்மா காலில் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, கால் ஒடிஞ்சிச்சு. அம்மாவும் 1 வருஷம் பெட் ரெஸ்ட் பண்ணாங்க. ஸோ அப்போ தான் வந்து தோணுச்சு, நம்ம யாரும் டிபெண்ட் பண்ணக்கூடாது. எல்லா ரிலேட்டிவ்ஸாக இருந்தாலும் நமக்கு அப்பா அம்மா ஹஸ்பண்ட் அக்கா தாண்டி வேறு யாரும் இல்லை, ரொம்ப பார்க்க மாட்டாங்க. லைக் 23 இயர் ஓல்டு கேர்ளுக்கு அப்போ தான் ஐ காட் டு நோ. அந்த ஒரு 1.5 வருஷம் ஐ வாஸ் தேர் வித் அம்மா பாப்பா. கரியர் எல்லாம் பிரேக் ஆகிடுச்சு. ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் மெடிசின் ஃபர்ஸ்ட். அப்போ காலேஜ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கரியர் எல்லாம் பிரேக் ஆகிடுச்சு. ஐ வாஸ் பிரிங்கிங் அப் தனியா ஒரு 1.5 வருஷம். அதுக்கப்புறம் அம்மா வாஸ் a person who supported me. கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிச்சாங்க. உண்மையிலே பிரேக் ஓவர் எனக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு அம்மா தான். எனக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு ரொட்டேஷனல் ஷிஃப்ட் மாதிரி ஒரு ஜாப். ஆல்ரெடி ட்ரெயினராக இருந்தேன்னா திருப்பி போய் ஆனலிஸ்டாக ஸ்டார்ட் பண்ணணும். திருப்பி ஃப்ரெஷராக கேரியர் மெட்டர்னிட்டி கேப். அதுதான் அது எனக்கு அப்பா ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. நான் ஃபஸ்ட்டு போக என்னால் போக முடியுமா அப்படின்ற மாதிரி. ஷி சப்போர்ட்டட் மீ a very lot. போயிட்டு அதுக்கப்புறம் நான் நவ் தேர்ஸ் a team lead for same அதே ப்ராஜெக்ட் டீம் லீடாக போகணும். 6 months ஆச்சு. which I got promoted. ஒரு 2 promotion the way the things I go through the last 3 to 4 years ரொம்ப பெருசு. but the complete support was from my mother and my husband. like rotational night shift எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அப்பா எல்லாருமே எங்களை பார்த்துக்கிறதே அவங்க தான். மம்மி டேடி தான் எங்களை ஃபுல்லாகவே பார்த்துக்கிறாங்க. ஹஸ்பண்ட் லைக் தேர் சப்போர்ட்டிங் மீ ஈக்குவல் enough. this is what every woman is actually required. என் வீட்டில் வர பசங்களுக்குமே நான் சொல்லுவேன், இதுதாண்டா இருக்கும் லைஃப். கொஞ்சம் அப்பப்போ சண்டை வரதான் செய்யும். 5 வருஷமும் ஸ்மூத்தாக இருந்துச்சானா கிடையாது. கண்டிப்பாக it will be roller coaster for everyone, including me, everyone. Everybody. அப்போ everyone should அந்த இடத்துல அந்த எமோஷனை கொஞ்சம் கட்டுப்படுத்திட்டு ஃபேமிலியோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே போயிட்டு இருங்க. அப்போ தான் கண்டிப்பாக கொண்டு வர முடியும். எனக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை நான் பார்க்குறவங்க லேடிஸும் ஆயிரத்தே இருக்கு. ஏன்னா என் அம்மா ஷீஸ் 12 மட்டும் படிச்சிருக்காங்க. அவங்க எங்கள் 2 பேருமே பொண்ணு. 2 பேருமே இன்ஜினியரிங் முடிச்சு எம்பிஏ முடிச்சாங்க. எம்பிஏ முடிச்சு இவ்வளோ படிக்க வச்சு படிப்பு தான் உங்களுக்கு சொத்து. அது தவிர எதுவுமே கிடையாது. ரெண்டாவுக்குமே 4 அது மட்டும்தான் படிப்பு மட்டும்தான் சொத்து. அது மட்டும்தான் 4 உங்களுக்கு காப்பாற்று. வேறு எதுவுமே உங்களுக்கு காப்பாற்றாது. ஸோ
பண்ணிட்டே இருந்தோம்னா நாளைக்கு நம்ம யாரும் எதிர்பார்க்க தேவையில்லை. நம்மளை பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லல, பட் நம்ம அவங்களுக்கும் சேர்த்து ஹெல்ப் பண்ணலாம். தட்ஸ் மை பாயிண்ட் ஆஃப் பீயிங் இண்டிபெண்டன்ட். தேங்க்யூ ஸோ மச். அவங்க சித்தி குழந்தைக்கு ஆக்சுவலாக கிளாரிட்டி பேசணும். நான் வந்து சித்தி என்னோட மாமா பசங்க சித்தி அம்மாவோட அப்படி கிடையாது. ரெண்டு பேருக்கும் அம்மாவோட நான் வந்து ஒரு அளவுக்கு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. நான் சின்ன பொண்ணு தான். இப்போ தான் அந்த படிச்சு யூபிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கேன். 9th பயோடெக் காலேஜ் கவர்மெண்ட்டில் போகணுன்றதுக்காக வெயிட் பண்ணி எல்லாத்தையும் படிச்சுட்டு இருக்கேன். அந்த கேப்பில் நான் பெரிய விஷயம் தான். இப்போ லைஃப்பில் யாராவது சப்போர்ட்டிவாக இருக்கிறது தான் பெரிய விஷயமாவே இருக்குது. அதுவே வந்து ஒரு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்க. எங்கள் ஃபேமிலியில் அது சப்போர்ட் பண்ணுறாங்க. சம்டைம்ஸ் எங்கள் அப்பாவுமே சொல்கிறாரு ஏதாவது போய் கடைசி கவர்மெண்ட் அந்த காலத்தில் ரொம்ப ஆமாம், ரொம்ப டஃப்பாக. இனிமே எனக்கு வந்து எனக்கும் வந்து படிக்கணும், கொஞ்சம் ப்ராக்டிஸ் பசங்க நாளைக்கு பசங்களை பார்த்துக்க தப்பு இல்லை. நாளைக்கு வந்து நானே எனக்கு கல்யாணம் என் கவர்மெண்ட் மூலமாக இப்போ நான் இன்னைக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. எனக்கு யாரும் தான் பண்ணாங்க, வேற யாரும் அதை ஹெல்ப் பண்ணலாம். நானாக கூட கிடையாது. எனக்கு அது தெரிஞ்சுக்கணும்னு இதெல்லாம் மறந்துட்டு நம்ம விளையாடாதான் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். அதனால ரெவனன்ஸ் வந்து ஃபஸ்ட் வச்சுக்கலாம். பார்க்க ஹாப்பியாக இருக்கும். 1 2 3 go. நான் தான் ஃபஸ்ட்டு என்ன மேம் கீழே போட்டுங்க.